Glory to Jesus. தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாய் இருப்பதாக. நம்ம இன்றைக்கான ஜீவ ஊற்றை தியானிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தையை மோசே ஜனங்களோடு பேசுகிறதை நீங்க பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, அதுல முதல்ல மோசே பயன்படுத்துற ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம நினைக்கும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் பயப்படுறோம். பல கர்த்தர் சொல்றாரு, முதல்ல பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எந்த காரியத்தில் நீங்க ஜெயிக்க முடியல, எந்த காரியத்தை நீங்க மேற்கொள்ள முடியாம தவிக்கிறீங்க, எந்த காரியம் இன்னும் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது, கர்த்தர் சொல்றாரு, நீ உட்கார்ந்து இல்லது என்னுடைய சமூகத்துல பொறுமையா இருந்து நான் உன் வாழ்க்கையில குடும்பத்துல செய்ய போறத நீ பாரு. மூன்றாவது, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள். நிறைய பேர் சொல்றத நான் கேட்டுக்கிறேன், பிரதர், என் ஆஃபீஸ்ல என் கூட வேலை செய்யறவங்க நான் நல்லா வேலை செய்யறதை பிடிக்காம எனக்கு விரதம் நிறைய காரியங்களை செய்யறாங்க. நான் படிக்கிற ஸ்கூல்ல காலேஜில் நல்லா படிக்கிறன்றதை பார்த்து என் கூட இருக்கக்கூடிய சக நண்பர்கள் எனக்கு விரதமாக நிறைய காரியங்களை செய்கிறாங்க. நான் குடியிருக்கக்கூடிய வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய சிலர் நிறைய காரியங்களை எதிர்ப்பாக செய்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை நீ இனி என்றைக்குமே நீ காண மாட்டேன். அதனால கர்த்தர் அழிச்சிருவாரு, அவங்களை கொண்டுருவாருன்றதை நான் சொல்ல வரல. அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்துவார். 3 விதமான காரியம். முதல்ல கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. 2வது, நான் செய்யற அற்புதமான காரியத்தை நீ பாரு. 3வது, இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையை வச்சுக்கலாம், அந்த இன்றைக்கு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த தோல்வியின் அனுபவமா இருக்கலாம், இந்த அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கா இருக்கலாம், கர்த்தர் இனிமேல் அதை உங்களுக்கு வாழ்க்கையிலே காணாதபடிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க நம்பிக்கையோட ஆண்டவர் மேல இன்னும் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.